வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் அகைன் டு அ லெசன் ஃப்ரம் நேச்சர் எபிசோட் 2. அண்ட் இன்னைக்கு நாம ரிவர் கிட்ட இருந்து ஆறு கிட்ட இருந்து சில விஷயங்கள் கற்றுக்கலாம். அண்ட் நம்பர் 1, பர்சவரன்ஸ், விடாமுயற்சி. ஒரு இடத்துல இருந்து உருவாகி அது ஆறு கடந்து வரும்போது பல தடைகள், இட் ஓவர் கம் ஆல் தி அப்டக்கிள்ஸ். லைக் இட் மே பி அ பிக் ராக், ஒரு பாறையாக இருக்கலாம், இல்லை ஒரு குழியாக இருக்கலாம், இல்லை ஒரு மரம் சாஞ்சிருந்தா, என்னவாக இருந்தாலும் சரி, இட் ஓவர் கம், அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய விடாமுயற்சி அதுக்கிட்ட இருக்குது. அண்ட் நம்பர் 2, அடாப்டபிலிட்டி, சூழ்நிலைக்கேற்ப தன்னை பழக்க வைத்து கொள்ளுதல். அதாவது வாட் எவர் த சிச்சுவேஷன் மேபி, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது ஒவ்வொரு இடத்துக்கு கடந்து வரும்போதும் அதுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வது. ஸோ நாமளும் அக்செப்டிங் த சிச்சுவேஷன் ஹவ் எவர் இட் மே பி. ஸோ எப்படியா இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை பழக்க வைத்துக் கொள்ளுதல். அண்ட் நம்பர் 3 இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃப்ளோ, தொடர்ந்து பயணித்தல். ஸோ அதுக்குன்னு ஒரு டெஸ்டினி இருக்குது, கடலில் போய் கலக்கணும். ஸோ அந்த கோலை அடையணுங்கிறதுக்காக தொடர்ந்து பயணித்து கொண்டே தான் இருக்குமே தவிர எந்த இடத்துலையோ அது ஸ்டாப் ஆகி ஸ்டாக்னெண்ட்டாகவோ நிற்காது. ஸோ தீஸ் 3 திங்ஸ், பர்சவரன்ஸ், அடாப்டபிலிட்டி அண்ட் கான்ஸ்டன்ட் ஃப்ளோ, விடாமுயற்சி, சூழ்நிலைக்கேற்ப தன்னை பழக்க வைத்துக் கொள்ளுதல் அண்ட் தொடர்ந்து பயணித்தல், இந்த 3 ரிவர் கிட்ட இருந்து நாம் கற்றுக்கிட்டு நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ see you back again in another episode of a lesson from nature. Tata, bye bye. நன்றி, தேங்க்யூ.